Praise the Lord. Wish you a happy blessed Sunday. El Bethel Prayer Ministry உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய அன்பின் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 யோவான் 4:16 தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு, அவருடைய இயல்பு அன்பாகவே இருக்கிறது தான். இந்த ஆழமான சத்தியமான வசனம், தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு இணை வேறு எதுவுமே இல்லை. அவருடைய சுபாவமே அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதரை ரட்சிக்க தன் குமாரனை அவர் அன்பாக கொடுத்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. பிதாவானவர். தேவனுடைய அன்பு சுத்தமானது, பரிசுத்தமானது, தியாகம் உள்ளது. தேவ ஜனமே, நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். நேற்றைய தினத்தில் வேலண்டைன்ஸ் டே எத்தனை பேர் கொண்டாடினீர்கள்? ஆனால் அதெல்லாம் தற்காலிகமான அன்பு, மனிதனின் அன்பு நிலையற்ற அன்பு. ஹல்லேலூயா. அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிறனை மன்னிப்பது, கருணுடன் நடப்பது, சுயநலமின்றி அன்பு காட்டுவது, அது மனிதனால் முடியுமா? இல்லை தேவஜனமே. கிறிஸ்துவை போல தியாகம் உள்ளவர்களாய் ஒரு மனிதரும் இருக்க முடியாது. அவர்கள் தேவைகளுக்காக அன்பு செலுத்துவார்கள். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய தேவைகளுக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அவருடைய தேவைக்காக நம்ம கிட்டேருந்து ஏதாவது கிடைக்கும்னு நினைப்பாங்க. தேவஜனமே, வாழ்க்கையில் ஹல்லேலூயா நம் தேவன் மாத்திரம்தான் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சினமறியாது, தீங்கு செய்யாது. தேவஜனமே, உண்மையான அன்பு இயேசு மட்டும்தான். மனிதனை நோக்கி ஓடாதே தேவஜனமே. யாருக்காக அழுகிறாய்? காதலுக்காக அழுகிறியா? இல்லை, வேண்டாம். காதல் பொய்யானது. நீங்கள் ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற துணியை தருவார். ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி தண்ணீரை அடைய வைப்பாங்க. தோல்விகளை தருவார்கள். தேவஜனமே, கர்த்தருடைய அன்பு பயமில்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று 1 யோவான் 4:18 சொல்லுகிறது. காட் இஸ் லவ். அவர் எவர்லாஸ்டிங். அந்த அகாப்பை எவர்லாஸ்டிங் லவ்வுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது. அந்த அன்பில் நாம் பூர்ணம் அடைவோம். அவர் அன்பில் நாம் நிலைத்திருப்போம். தேவனோடு ஹல்லேலூயா இணைந்து வாழ, ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ, கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாய் வாழ நாம் முயற்சிப்போம். அது கஷ்டம், ஆனாலும் கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவன் அன்பாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எசப்பா, இந்த அன்பான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை போல் ஆண்டவரே நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, வார்த்தைகளை அப்பா உம்மை போல செயல்களில் நாங்கள் அன்பாக இருக்க கிருபை தாங்க. வசனத்தை சொன்னது மாத்திரம் அல்ல, செயலில் காட்ட உதவி செய்யுங்க எசப்பா. உம்முடையவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. அன்புள்ள தேவனை எங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவை. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆமென்.